கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் PPD இல்லாமல் தயாரிக்கப்பட்ட GK நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. உதயநிதி அவர்கள் சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு. அங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, பாஜக என்றால் அடக்குமுறை, அதிமுக என்றால் அடிமைத்தனம், திமுகவினுடைய அடையாளம் வந்து சமூக நீதி அரசியல். ஒரு சர்வ சாதாரணமான ஒரு கிளி ஜோசியம் சொல்ல முடியும். இவன் ஜெயிக்க மாட்டான்னு சொல்லிட்டானா என்னமோ சொல்லிட்டான், அவனை போய் பிடிக்கிறீங்க. விட்டா அந்த கிளியுமே பிடிச்சி உள்ளே விட்டுருப்பானுங்க. சரியா? இதெல்லாம் அடக்குமுறை இல்லையா? இதெல்லாம் நடந்திருக்குங்க. இதெல்லாம் எஸ்சிக்கெல்லாம் நான் கொடுத்துருக்கோம் பாருங்க அப்படின்னு இன்னொருத்தர் பேசுகிறாரு. நீதிபதிகளுக்கெல்லாம் வந்து நாங்கள் போட்ட பிச்சை, திமுக போட்ட பிச்சை RS பாரதி சொல்கிறாரு. இதான் நீங்கள் சமூக நீதியை தூக்கி வச்ச லட்சணமா? தலித்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி 8000 கோடி ரூபாய்க்கு இந்த நிதியை திருப்பி அனுப்புகிறேன். இல்லை அதை மடைமாற்றம் பண்ணி இந்த ஊக்கத்தொகை 1000 ரூபாய்க்கு அப்படின்னு நீ மடைமாற்றம் பண்ணுற. சமூக நீதி இப்படி தான் நீ நிலைநாட்டுவியா? மக்களுக்கு கொடுக்க போகிறது உன் ஸ்டிக்கரை ஒட்டி உன் முகரையை போட்டு உன் பையனுடைய முகரையை போட்டு தானே கொடுக்க போகிற நீயே. அப்போ உன் முகரையும் உன் பையனுடைய முகரையும் போட்டு கொடுத்தும் கூட அந்த பணத்தை செலவு பண்ண எனக்கு விருப்பம் இல்லை என்றால் அந்த அளவுக்கு சாதி வன்மம் உன் மனதுக்குள்ளே இருக்க அந்த மக்களுக்கு போய் சேர்ந்து விடக்கூடாது. அந்த பணம் அது என்ன எதுக்காக ஆரம்பிக்கிறாருன்றதை பாருங்க. அறிவிப்பு எப்படி வருதுன்றது பாருங்க. திடீர் அறிவிப்பு ஏன் வருதுன்றது பாருங்க. விஜய் ஒரு 3 நாள் ஆரம்பிக்க போறாரு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்ததா? ரோட் ஷோ ஒன்று பண்ணாரு கோவையில். இவர் உடனே இவரும் ஒன்று ரோட் ஷோ. அவர் மதுரைக்கு போனாருன்னா ஸ்டாலினும் உடனே மதுரைக்கு போய் அங்கே ஒரு ரோட் ஷோ அப்படின்னு. இல்லை என்னன்னா உண்மையிலேயே தாவேக்கா விஜய் பார்த்து இவங்க பயப்படுறாங்களா? அப்புறம் இன்பநிதி இப்பெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்க அப்பா வரைய டிஷர்ட்டை போட்டுட்டு கொடியை கட்சி கொடியை நீ கட்சி கொடியை வச்சுன்னா அப்புறம் உனக்கு கேள்வி கேட்காம என்ன பண்ணும்? நீ கட்சி கொடியை வச்சிருந்தா உனக்கு கேள்வி கேட்க தான் செய்வான். மதுரையில் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடந்ததா? ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி கலெக்டரை எழுந்து போக சொல்லிட்டு இந்த இன்பநிதியும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் வந்து உட்கார வைக்கும்போது கேள்வி வருமா? இந்த திமுக நிகழ்ச்சியா இல்லை உன் குடும்ப நிகழ்ச்சி? சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் கிஷோர் கே சாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ உதயநிதி அவர்கள் சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு. அங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, பாஜக என்றால் அடக்குமுறை, அதிமுக என்றால் அடிமைத்தனம், திமுகவினுடைய அடையாளம் வந்து சமூக நீதி அரசியல். ஒவ்வொருத்தனுடைய அடையாளம் வந்து சொல்லியிருக்காரு. பாஜக என்றால் அடக்குமுறை என்றாரு. இவங்க பண்றது என்ன? போஸ்டர் மேல எங்க ரேஷன் கடைக்கு ஒரு பாட்டி போகுது, பொருள் கிடைக்கல, அதோடைய ஆதங்கம். அந்த பாட்டிக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும்ல. ஏன்டா நீங்களாம் 50,000 கோடி 60,000 கோடி 1 லட்சம் கோடின்னு திருடுறீங்களடா, நான் 1 கிலோ சக்கரை கூட அலைய வேண்டியதாக இருக்கிறா அப்படின்னு அது ஏதோ ஆதங்கப்பட்டிருக்கு. இந்த மண்ணை மாதிரி அடிச்சிருக்கு இந்த போஸ்ட் மேலே. அதுக்கு அந்த பாட்டியை பிடிக்கிறதுக்கு நீ தனிப்பட வைக்கிறியே. நீ அடக்குமுறையை பற்றி நீ பேசலாமா? இது அடக்குமுறை இல்லையா? ஒரு சர்வ சாதாரணமான ஒரு கிளி ஜோசியம் சொல்ல முடியும். அவன் கிளி ஜோசியம் சொல்லிட்டான், இவன் ஜெயிக்க மாட்டான்னு சொல்லிட்டானா என்னமோ சொல்லிட்டான், அவனை போய் பிடிக்கிறீங்க. விட்டா அந்த கிளியுமே பிடிச்சி உள்ளே விட்டுருப்பானுங்க. சரியா? இதெல்லாம் அடக்குமுறை இல்லையா? இதெல்லாம் நடந்திருக்குங்க. கடலூரில் இது நடந்தது. இந்த கிளி ஜோசியம் சொன்னவனை பிடிச்சி உள்ளே வச்சது அப்படின்றது நடந்தது. சரியா? துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் இவங்க என்ன கேட்டாங்க? உங்களை மிஞ்சி போனால் என்ன 23,000 ரூபாய் சம்பளம் போட்டிருக்கீங்களா? இந்த 23,000 10,000 குறைக்கிறீங்களா? எப்படிடா நீங்கள் குறைக்கிறீங்க? பணி நிரந்தரத்தை கூட 2வது பட்சம் தாங்க. சம்பளத்தை எப்படிங்க நீங்கள் பாதிக்கு குறைப்பீங்க அப்படின்ற கேள்வி கேட்டதுக்கு நீங்கள் எப்படி அவங்களை அப்புறப்படுத்துனீங்க? அது அடக்குமுறை இல்லையா? இன்னி வரைக்கும் அவங்க போராட விடாமல் நீங்கள் போராட்டம்ன்றது ஜனநாயக உரிமைங்க. நீ பணி நிரந்தரம் பண்ணாமல் போ, அவன் போராடுறதுக்கான உரிமை இருக்குல்ல. அப்போ அவங்க மேலே நீங்கள் ஏவினது என்ன? அடக்குமுறை இல்லையா? இதே தூய்மை பணியாளர்கள் மதுரையில் போராட்டம் நடத்திய போது அவங்கள உடனே 2 மணி நேரத்துல தான் அப்புறப்படுத்தினீங்களே, அது அடக்குமுறை இல்லையா? மேல்மால விவசாயிகள் வந்து போராட்டம் நடத்தினார்களே, அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் மீது விபச்சார வழக்கு போட்டிங்களே, இது அடக்குமுறை இல்லையா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா விவசாயிகள் மீது விபச்சார வழக்கு போட்டது? குண்டர் சட்டத்தில் அவங்களை அடைக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணீங்களே, இது அடக்குமுறை இல்லையா? ஏன் நேரடியாக பாதிக்கப்பட்ட நான் இருக்கிறேன், என் மேலே நீங்கள் குண்டர் சட்டம் போட்டிங்களே, இது அடக்குமுறை இல்லையா? நீங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே செய்யப்பட்ட முதல் கைது, அரசியல் கைது என்னுடையது தான். வந்த 1 மாதத்துலேயே என்னை கைது பண்ணீங்க, 7 மாதம் என்னை சிறையில் வச்சிங்க. இதே உயர்நீதிமன்றம் நீங்கள் சிறையில் வைத்தது தவறுன்னு நீ வந்து ஆர்டர் போட்டாங்க. அடக்குமுறை இல்லையா? என்னோடதை நான் கடைசியாக சொல்கிறேன். இத்தனையும் நான் பட்டியலிட்டு சொல்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது.
இந்த ஆட்சியில் நடந்த அவலங்கள் இருக்கு, அதெல்லாம் அடக்குமுறை இல்லையா? சரி, அடிமைத்தனத்தை விட்டு நீங்க பேசுறீங்க. ஏன் நீ என்ன நேத்தி முளைச்ச மழையில நேத்தி பெய்த மழையில முளைச்ச காளான் நீ உங்ககிட்ட வந்து எல்லாம் வந்து நிக்கிறாங்களே, அது அடிமைத்தனம் இல்லையா? உங்க அம்மா போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு கார்ல போய் உட்காந்துக்கிறாங்க, உடம்பு தலைப்பு இங்கே கார்ல டோர்ல மாட்டிக்க போகுது அப்படின்னு எடுத்து விடுறானே ஒரு அமைச்சர் போயிட்டு, அது அடிமைத்தனம் இல்லையா? அவரும் நானும்னு உங்க அம்மா வந்து மோர் குழம்பு வச்சது, உங்க அம்மா மீன் குழம்பு வச்சது, உங்க அம்மா தோசை சுட்டு போட்டது, இதையெல்லாம் பெரிய தகவல் மாதிரி ஒரு நிகழ்ச்சி வச்சு நடத்துறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு IAS IPS அதிகாரிகள் அத்தனை பேர் ரவுண்டு கட்டி வந்து வேலை செய்யறாங்களே, அது அடிமைத்தனம் இல்லையா? எந்த அடிமைத்தனத்தை பற்றி நான் விவரிக்கணும்? அப்ப இந்த அடிமைத்தனத்தையும் நீங்கள் தான் பரப்புகிறீர்கள், இந்த என்ன சொல்றது அடக்குமுறையும் நீங்கள் தான் பரப்புகிறீர்கள். சமூக நீதி அரசுன்னு சொல்லிட்டேன். எந்த சமூக நீதியை பத்தி நம்ம பேசலாம் சொல்லுங்க, பேசுவோம். தென் மாவட்டங்களில் நடக்கின்ற தொடர் சாதி பிரச்சனைகள் சமூக நீதி நிலைநாட்டாங்களா? இவங்களுடைய அமைச்சர்கள் பேசிய பேச்சு என்ன? ஒரு அமைச்சர் அந்த பிற்பட்ட வகுப்பை சேர்ந்த அந்த பெண்மணி இப்படியே ஒரு பேப்பரால் அடிக்கிறாரு. என்ன இன்னொருத்தர் சொல்றாரு, நீ எல்லாம் SCக்கெல்லாம் நான் கொடுத்துருக்கோம் பாருங்க அப்படின்னு இன்னொருத்தர் பேசுறாரு. நீதிபதிகளுக்கெல்லாம் வந்து நாங்கள் போட்ட பிச்சை, திமுக போட்ட பிச்சை RS பாரதி சொல்றாரு. இதான் நீங்க சமூக நீதியை தூக்கி வச்ச லட்சணமா? எதை நீங்க சமூக நீதினு சொல்றீங்க? நியாயம், அதாவது நியாயம்னா நியாயமா பேசுவோம். இன்னைக்கு தலித் மக்களுக்கு எதிராக ஒடுக்குமுறைகள் அதிகரித்து வந்து கொண்டிருக்கின்றன. எதிர்கட்சிக்கு சொல்லல, உங்களுக்கு ஆதரவு தெரிவித்த கட்சிகளே தெரிவிக்கின்றன. அப்படியே அவங்க பெரிய அளவுல ஒரு உள்கட்சி பிரச்சனை அப்படிங்க வரவே மாட்டேங்குது திமுகல. அதான் நான் திருப்பி சொல்றேன். நீங்க ஒரு கட்சி, அது ஒரு கார்பரேட் நிறுவனம் மாதிரி மாறிடுச்சு. அதுக்கு ஒரு ஓனர், ஓனரோட மகன், மகனுடைய மகன், மகனுடைய மகன் என்று அவர்கள் 4-5 தலைமுறையாக அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். இவர்கள் இருக்கும் வரையில் நாம் பிழைத்து கொண்டிருக்கலாம் இந்த கம்பெனியை வைத்தென்று நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம். சரியா? இப்போ நீ மட்டுமே பரம்பரை பரம்பரையாக இருக்குல்ல, நானும் பரம்பரை பரம்பரையாக வச்சுருப்பேன் அப்படின்னு ஒவ்வொரு குறுநில மன்னரும் ஒரு பரம்பரையை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். நேரு, அருண் நேரு, பொன்முடி அவர் மகன், தெய்வசிகாமணியை ஒருத்தன். சரியா? இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மகன் அவன் வந்துக்கிட்டு இருக்கான் அடுத்த வழி வழியாக. அப்படின்னும் பொழுது இதை எப்படி நீங்கள் இந்த கட்சி தான் இயங்கிக்கிட்டு இருக்கேன். ஓட்டு போடுறதுக்கு பாவப்பட்ட மக்கள் இருக்காங்க, போட்டு போவோம். நம்ம நக்கல் நையாண்டி பண்ணிக்கலாம், ஓசின்னு சொல்லலாம் அவங்கள பார்த்து. என்ன சரியா? அவன் ஒருத்தன் ஓசிங்கிறான், இன்னொருத்தன் வேற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகிறான். இப்படி ஒன்றுத்துக்கும் ஒன்று இது பண்ணலாம். நம்ம என்ன இது பேச முடியும்? பஸ்ஸில் போனால் ஓசிங்கிறான் ஒருத்தன், இன்னொருத்தன் கோவிலுக்கு போகிறவங்களாம் வேசிங்கிறான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று பேசி அவமானப்படுத்தினா அதனால என்ன? மக்கள் எப்படியும் வந்து அப்பாவிகளாக இருக்கிறார்கள். அப்பாவிகள் என்பதை விட அவர்கள் அறிவுபூர்வமானவர்கள் தான், ஆனால் உணர்வுகளுக்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள். இவங்களையும் நம்புறாங்க, நம்பி போய் ஓட்டை போடுறாங்க. அந்த திமிரில் வந்து இந்த ஆடுறாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இதில் எங்கே சமூக நீதி வந்தது? நான் பட்டியலிட்ட விஷயத்தில் சொல்லுங்கள், எங்கே சமூக நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கு? தலித் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி 8000 கோடி ரூபாய்க்கு, இந்த நிதியை நீ திருப்பி அனுப்புகிற, அவங்களுக்கு செலவு பண்ணாமல் நீ திருப்பி அனுப்புகிற, இல்லை அதை மடைமாற்றம் பண்ணி அந்த ஊக்கத்தொகை 1000 ரூபாய்க்கு அப்படின்னு நீ மடைமாற்றம் பண்ணுற. சமூக நீதி இப்படி தான் நீ நிலைநாட்டுவியா? சரி, அந்த மக்களுக்கு கொடுக்க போகிறது உன் ஸ்டிக்கரை ஒட்டி உன் முகரையை போட்டு உன் பையனுடைய முகரையை போட்டு தானே கொடுக்க போகிற நீயே. அப்போ உன் முகரையும் உன் பையனுடைய முகரையும் போட்டு கொடுத்தும் கூட அந்த பணத்தை செலவு பண்ண எனக்கு விருப்பம் இல்லை என்றால், அந்த அளவுக்கு சாதி வன்மம் உன் மனதுக்குள்ளே இருக்க அந்த மக்களுக்கு போய் சேர்ந்து விடக்கூடாது. அந்த பணம் இல்லை அந்த உதவி அப்படின்றத உன் ஆழ்மனத்தில் இருக்கிறதா எடுத்துக்கணும். அதாவது உன் பெயரும் புகழும் கூட வர வேண்டாம், அவங்களுக்கு வந்துடக்கூடாது எந்த விதத்துலையும். அவங்க எம்பவர் ஆகிடக்கூடாது. எம்பவர் ஆகிட்டாங்கன்னா உன்னை 1000 கேள்வி கேட்பார்கள். இன்றைக்கு இந்த தூய்மை பணியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்கு இல்லையா, நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்குறாங்கல்ல கேள்வி. நீ போய் மிரட்டுறியா அவங்கள? ஸ்டாலினியே பேசுவியா? ஏன்னா ஸ்டாலின் இந்த பெரிய கடவுளை? ஆஃப்டர் ஆல் ஒரு முதலமைச்சர், அவ்வளவுதானே. நாங்கள் ஓட்டு போட்டதுனால நீ முதலமைச்சர் இல்லைன்னா நீ யாரு? கருணாநிதிக்கு பிறந்ததுல நீ ஒன்று, அவ்வளவுதான். மற்றபடி நீ யாரு? இந்த எண்ண ஓட்டத்தை வைத்துக்கொண்டு அதையே அமல்படுத்தக்கூடிய இவர்கள் எப்படி சமூக நீதி காவலர்கள் ஆவாங்க? இந்த சுற்றுப்பயணம் தான் என்னோட கேள்வி. என்னன்னா, உதயநிதி சுற்றுப்பயணம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு, அது என்ன எதுக்காக ஆரம்பிக்கிறாருன்றதை பாருங்க, அறிவிப்பு எப்படி வருதுன்றது பாருங்க, திடீர் அறிவிப்பு ஏன் வருதுன்றது பாருங்க. விஜய் வந்து விஜய் நீ ஒரு 3 நாள் ஆரம்பிக்க போறாரு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்ததா? ரோட் ஷோ ஒன்று பண்ணாரு கோவையில, அவரும் போனாரு. உடனே இவரும் ஒன்று ரோட் ஷோ 2-3 நாளைக்கு முன்னாடி இருக்கும்.
அவர் மதுரைக்கு போனாருன்னா ஸ்டாலினும் உடனே மதுரைக்கு போய் அங்க ஒரு ரோட் ஷோ அப்படின்னு இல்ல எனக்கு என்னன்னா உண்மையிலேயே தாவேக்கா விஜய் பார்த்து இவங்க பயப்படுறாங்களா? என்ன பிரச்சனைனா இவங்க வந்து அதிமுக திமுக அப்படின்ற ஒரு இதுலயே போயிட்டு இருந்தாங்க. ஒரு டெம்ப்ளேட். இப்போ புது ஆமா இது இது எப்பவுமே இருக்கக்கூடியதுதான். திமுக ஓட்டு அதிமுகவுக்கு வராது, அதிமுக ஓட்டு திமுகவுக்கு வராது, இப்படி இருந்தது. இவன் நடுவுல ஒரு கட்சி உள்ள வந்து இதுல பறிக்கக்கூடிய வாக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியில இருந்தும் எடுக்கக்கூடிய வாக்குகளா இருக்கும். ஏன்னா விஜய்க்கு ரசிகர்கள் எல்லாம் வாக்களிக்க போகிறார்கள் என்றால் எல்லா கட்சியிலையும் ரசிகர்கள் இருப்பாங்கல்ல. விஜய்க்கு அதிமுகவில் இருப்பாங்க, திமுகவில் இருப்பாங்க, காங்கிரஸ், பாஜக எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. அப்போ எல்லா கட்சிக்குமே சேதாரம் வரும் அவங்க எல்லாம் வாக்காளர்களாக மாறினாள். சரியா? இப்போ இதில் இவங்க பார்க்கக்கூடியது இவங்களோட நிறுவனம் எடுக்கக்கூடிய சர்வேக்கள் இதிலெல்லாம் வரக்கூடிய தகவல் என்னன்னா அதிகமாக அவருடைய இது பாதிக்கக்கூடிய திமுகவை. அதனால தான் அதோடைய பயத்தோட வெளிப்பாடு தான் இதெல்லாம். நீ ஏதாவது 4.5 ஆண்டுகளை சாதனை செய்திருந்தால் நீ தைரியமாக போயிருக்கலாம். விஜய் வரட்டும், அஜித் வரட்டும், சூர்யா வரட்டும், விஷால் வரட்டும், யார் வேணா வரட்டும், ஃப்ரீப்பா யார் வேணா வாங்க, ஃப்ரீ வேர்ல்டு யார் வேணா வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு நீ போயிருக்கணும். உன்னால் அது முடியல. அதனால் அதோடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். நான் பதிலுக்கு நான் செய்கிறேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு முன்னாடி சுற்றுப்பயணம் போயிடுறேன். போய் என்ன பண்ண போற? நீ 2021 நீ சுற்றுப்பயணம் போயிருந்த போது நீ எதிர்கட்சி, ஆட்டோமேட்டிக்காக உனக்கு கூட்டம் வரும். இப்போ எடப்பாடி பழனிசாமி போகிறாருன்னா இவங்க சொல்கிறாங்க கூட்டப்படுற கூட்டமாகவே நீங்கள் சொல்கிறதையே ஒரு வாதத்துக்கு எடுத்துப்போம். இன்னொரு பக்கம் கூட்டம் இந்த ஆட்சியின் மீது கோபம் இருக்கக்கூடியவர்கள் எதிர்கட்சி வராங்கன்னா நேச்சுரலாக வருவாங்க. சரியா? ஆனால் நீ இன்னைக்கு ஆளுங்கட்சி, நீ கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நீ வந்து நிறைவேற்றலைன்றது தான் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எண்ணம் ஓட்டம். இப்போ நீ மக்கள்கிட்ட போய் என்ன சொல்லுவ? நான் இதெல்லாம் சாதிச்சிட்டேன்னு நீ சொல்ல முடியுமா? இல்லை நீ சொல்லி தான் இது வரைக்கும் வாக்கு கேட்டிருக்கியா? நீயா இருக்கட்டும், உங்கள் அப்பனா இருக்கட்டும், போறீங்க மோடியை திட்டுறீங்க, போறீங்க எடப்பாடி பழனிசாமியை திட்டுறீங்க, அதிமுகவே மிக கேவலமாக பேசுறீங்க. இதை தவிர்த்து எங்களுடைய சாதனை இதுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பாஜக ஆட்சிக்கு வந்துடும் அந்த பயத்தை வந்து ஏற்படுத்துறதை தவிர்த்து வேற நீங்கள் போய் இல்லை நான் என்னுடைய சாதனை இது. இப்போ 2016 பார்த்தீங்கன்னாக்கா 218 தொகுதியில் நின்னாங்க, எல்லாமே ரெட்டையலை அப்படின்னு நின்னாங்க. செல்வி ஜெயலலிதா நின்னாங்க. 234 தொகுதிகளிலும் ரெட்டையலை தான் நிற்கும். 218 தொகுதியில் அதிமுகவும் மற்ற கூட்டணி தலைவர்கள் அதிமுக சின்னத்தில் ரெட்டையலை சின்னத்தில் நிற்பார்கள் நிறுத்தினாங்க. அப்படி நிற்கிறதுக்கு துணிச்சல் எங்கிருந்து வருதுன்னா தன்னுடைய ஆட்சியுடைய சாதனைகள் மீதான நம்பிக்கை. உனக்கு அது இல்லையே. சரி நீ சொல்லலை, உன் கூட்டணி கட்சிகளாவது சொல்லுதா? நீ தலை சிறந்த ஆட்சியை கொடுத்து விட்டே, உன்ன மாதிரி ஒரு ஆட்சி யாரும் கொடுத்துருக்க முடியாது, அதனால் நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அவங்களும் அதே பல்லவிதான், பாஜக உள்ள வந்துடும். இதை தவிர்த்து வேற எந்த காரணமும் இல்லையே. கம்யூனிஸ்ட் உன்னை ஆதரிப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? இல்லை. மதிமுகவை ஆதரிப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? உன்னை இல்லை. சரியா? விசிகா இல்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் விசிகா உன்னை எதிர்ப்பதற்கு தான் அதிகமான காரணங்கள் இருக்கு. மறைச்சிட்டு கூட இருக்காங்க. மறைச்சிட்டுன்றதை விட இவங்களை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா தெரியும் திமுக கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது. விசிகாவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள். ஏன்னா திருமாவளவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்கறையாக பேசுறாரு. அதிமுகவை விழுங்கி விடும் பாஜக அப்படின்லாம் பேசுறாரு. முதல்ல ஒன்றை விழுங்கிட்டு இருக்கு திமுக. உன்னுடைய வன்னி அரசு, உன்னுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், அது ஆளூர் ஷானவாஸாக இருக்கட்டும், வன்னி அரசாக இருக்கட்டும், இல்லை ரவிக்குமாராக இருக்கட்டும், இவங்க எல்லாம் திமுகவுக்கு விலை போய்விட்டார். அப்போ இவர்கள் வந்து இவர்கள் வெளியே வந்துட்டாலுமே அவங்க தான் இருப்பாங்க. அதுதானே பிரச்சனை. அதனால தான் நீ கமுக்கமாக இருக்க. இல்லை உனக்கு என்ன பெரிய லவ் லாஸ், உனக்கு என்ன இருக்குது? உன்னுடைய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், நீ இந்த சமுதாயத்திற்காக குரல் கொடுக்குறேன் என்று சொல்லக்கூடிய நபர் நீ அப்படின்னும் பொழுது உன்னுடைய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதை விட ஒரு சிறந்த காரணம் இருக்க தேவையா நீ வெளியில் வர்றதுக்கு? அப்போ அதை செய்ய மறுக்கிறாய்ங்கிற பொழுது அதற்கு நீ சொல்லக்கூடிய சனாதனம் கினாதனம்னு போகாத ஊருக்கு வழி தேடுற கதையெல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்கேன்னா எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன்னா இதான் பிரச்சனை, உன்னுடைய சுயநலம். ஓகே சார், ஒரு இறுதியான கேள்வி என்னன்னா, உங்கள் வீடியோவில் பார்த்தேன் என்னன்னா இன்பநிதி அவர் மேலே ஒரு விமர்சனம்லாம் வச்சுருந்தீங்க. கருணாநிதி இப்போ ஸ்டாலின் அவர்கள்லாம் அரசியல் இருக்காங்க, விமர்சனம் சரி. இவர் இன்னும் வரல, அரசியலுக்கு இன்னும் வரல, சினிமா துறைக்குள்ளும் இன்னும் வரல, இப்போ தான் வரப்போறாருன்னு கேள்விப்படுறோம். அவரை ட்ரோல் பண்ணுறது ஒரு பர்சனல் அட்டாக்காக பண்ணுறீங்களா? என்ன பர்சனல் அட்டாக்னா, நீங்கள் இன்பநிதிக்கும் நாங்கள் வந்து துணை இருப்போம்னு சொன்னது யாருங்க? இன்பநிதிக்கும் நாங்கள் துணை இருப்போம்னு சொன்னது யாரு? நம்ம துரைமுருகன் தானே. அப்புறம் இன்பநிதி இப்பெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்க அப்பா வரைய டிஷர்ட்டை போட்டுட்டு கட்சி கொடியை நீ கட்சி கொடியை வச்சுன்னா அப்புறம் உனக்கு கேள்வி கேட்காம என்ன பண்ணுவாங்க? நீ கட்சி கொடியை வச்சுருந்தா உனக்கு கேள்வி கேட்க தான் செய்வாங்க.
சரியா? ரெண்டாவது, உனக்கு எதுக்கு காவல்துறை வந்து முழு பாதுகாப்பு கொடுக்குது? முதலமைச்சருடைய இல்லம் அப்படின்னா உனக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம். முதலமைச்சருடைய பேரன், நீ போய் பீஸ்ட் படத்தை பார்க்குற, அதை ஏன் உங்கள் வீட்டிலே பார்க்கலாம். இல்லை உங்கள் அப்பா வந்து ரெட் ஜெயண்ட்னு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸே வச்சுருக்காரு, அவர் சொன்னார்னாக்கா ஏதாவது ஒரு தியேட்டரில் தனி ஷோவே போட்டு கொடுக்க போகிறாங்க, நீயும் நண்பர்களும் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஷோ பொதுமக்கள் வரக்கூடிய தேட்டர்லாம் போய் பார்ப்பேன்னு வீம்புக்கு பிடிவாதம் பிடிச்சி நீ 4 மணிக்கு போகிற. 4 மணிக்கு நீ அந்த தேட்டருக்கு போகிறதுக்கு முதல்ல காவல்துறை அனுமதி மறுத்துருக்கணும். ஏன்னா நீ ஒரு விவிஐபி உடைய மகனோ பேரனோ, சரியா? அங்கே பிரச்சனை ஆகலாம். எதுக்குங்க ஃபஸ்ட் ஷோ உங்களுக்கு தெரியும், விஜய் படம் அஜித் படம்னா எவ்வளோ கூட்டம் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும், அது எதுக்குங்க ரிஸ்க்கு அப்படின்ட்டு. உனக்கு பொறுப்புணர்வு இருந்தால் நீ அது போயிருக்கக்கூடாது. ஆனால் நீ உன் ஃப்ரெண்ட்ஸின் முன்னாடி படம் காமிக்கிறதுக்காக கூப்பிட்டு போகிற, அங்கே போய் உட்கார்ற. அதுக்கு டெபுட்டி கமிஷனர் தலைமையில் 18 பேர் பாதுகாப்பு. இது 4 மணிக்கு அதிகாலை. அப்போ எப்படிங்க விமர்சனம் பண்ணாமல் இருப்பாங்க? ஏன் பணத்தை செலவு பண்ணுறியா நீ? சரி, மதுரையில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்ததா? போராட்டம் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடந்ததா? ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி கலெக்டரை எழுந்து போக சொல்லிட்டு இந்த இன்பநதியும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் வந்து உட்கார வைக்கும்போது கேள்வி வருமா வராதா? இது திமுக நிகழ்ச்சியா இல்லை உன் குடும்ப நிகழ்ச்சியா? தமிழக அரசாங்கத்தோட நிகழ்ச்சிங்க. தமிழக அரசாங்கத்தோட நிகழ்ச்சியை ஒரு கலெக்டரை நீ அந்த பெண்மணியை எழுந்து போக சொல்லிட்டு நீ வந்து உட்காருவ, உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உட்காருவாங்க, நாங்கள் விமர்சனம் பண்ணக்கூடாதா? யாரா நீன்னு கேட்போம்ல. அதுதான் இப்போ ஒரு படத்துக்கும் கூட ரெட் ஜெயண்ட் மூவிஸ் கீழே வந்து இன்பன் உதயநிதி அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆமாங்க, குருவின்னு ஒரு படம் எடுத்தாங்க, விஜயை போட்டு சாவடிச்சாங்க. விஜயை மட்டும் சாவடிக்கல, பார்வையாளர்களாக இருக்க நம்மையும் சாவடிச்சாங்க அப்படி ஒரு படத்தை போட்டு, சரியா? அது மாதிரி அடுத்தது இவன் வந்து இப்போ இட்லி கடை அப்படின்ட்டு, சரியா? மொத்தத்தில் இதெல்லாமே திராவிடம் சுடுகின்ற வடை. என்னென்னு எடுத்துக்க முடியும் இதை? ஓகே சார், நேர்காணல் மிக்க நன்றி, வணக்கம்.